Hello guys, welcome back. This is part number 1 on module number 12 thermodynamics. So far இது வரைக்கும் நம்ம 11 modules பார்த்திருக்கோம் with effective contents, one-liners, problem solving, example problems, அதுக்கப்புறம் additional problem, exercise problem எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் MCQs முக்கியமான கான்செப்டில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. அரௌண்ட் 70 to 75 வீடியோஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஃபில் த என்கொயரி ஃபார்ம் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அதே போல் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ நவ். We have introduction, thermal equilibrium, zeroth law dynamics, heat, internal energy and work. அதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஹீட்டை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் இன்டர்னல் எனர்ஜி டெல் யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ண விஷயங்கள். ஒர்க் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன், அது நமக்கு தெரியும். அண்ட் தென் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நமக்கு நியூட்டன்ஸ் லா பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் லா பார்த்தோம், செகண்ட் லா பார்த்தோம், தேர்ட் லா பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஹீட்டை பேஸ் பண்ணும்போது ரெண்டு லாஸ் இருக்குது. ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டு இருக்குது. அப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, சிபி, சிவி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. அதை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு சில திங்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்டேட் வேரியபிள், தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, தெர்மோடைனமிக் ப்ராசஸ், இதில் ஒரு 6 ப்ராசஸ் வரும். அப்புறம் ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், இதை வந்து ஹெச்விஏசின்னு சொல்லுவாங்க, ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் வரக்கூடியது. அப்புறம் செகண்ட் லா, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஃபைனலி கார்னாட் இன்ஜின். ஸோ இதில் நமக்கு எம்சிக்யூக்கான அதிக ஸ்பேசஸ் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்புறம் இந்த 6 ப்ராசஸ்லேருந்து தான் நமக்கு அதிகமான எம்சிக்யூஸோட ரேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கடந்த ஒரு 20 years ஆஃப் நீட் கொஸ்டினில் நமக்கு பேஸ் பார்க்கும்போது இதில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஹீட் இன்ஜின்ஸ், ரெஃப்ரிஜரேட்டரில் கொஞ்சமும், தென் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா கார்னாட் இன்ஜினில் ரேராக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி போக போகுதுன்னா ஃபஸ்ட் லாவில் கொஞ்சம், செகண்ட் லா கொஞ்சம், கார்னாட் இன்ஜின் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கக்கூடியது ப்ராசஸில் அதிகமான ஃபோக்கஸ். அப்போது 1 திஸ் ஃபஸ்ட் லா 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 5 டாப்பிக்கில் ஒரு 2 டாபிக் கம்ப்ளீட்டாக நிறைய பார்க்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய 3 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டஃப் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இல்லைனா போர்ட் ஆஃப் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அதனால தான் இதோட கான்செப்ட் வைஸும் நம்ம எதெல்லாம் முக்கியம் நம்ம பார்க்குறோமா இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இங்கே நீங்கள் ஒன்லைனர்ஸை கரெக்டாக நீங்கள் இந்த கான்செப்ட்ஸில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமாக எம்சிக்யூஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த ஒன்லைனர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் we are going to see the introduction now. So the introduction based on what னு கேட்டிங்கன்னா thermodynamics deals with conversion of work into heat and heat into work அப்படிங்கிறது தான் இது ரெண்டுத்தோட ப்ரிடாமினன்ட் கான்செப்ட். ஸோ ஒர்க்லேருந்து ஹீட்லேருந்து ஒர்க்குங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரப்பிங். நம்மளோட ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம ஒரு ரப் பண்ணுறோம், தேய்ச்சிட்டு ஆவி பறக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு கையை ரப் பண்ணோன்னா அந்த அட்டில் வரக்கூடிய ஹீட். அதே போல் ஒரு 2 மெட்டீரியல்ஸ் ஒன்றா உரசும் போது இருக்கக்கூடிய அதோட மூவிங் ஆக்ஷனில் இருக்கும்போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை பற்றி நம்ம பார்க்கும்போது அதில் பேஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டை பற்றி நம்ம படித்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ். லைக்வைஸ் ஹீட்டு எப்படி ஒர்க்காக மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஸ்டீம் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீம் இன்ஜினுங்கிறது கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டரை ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒரு பாய்லர் டியூப்பில் எடுத்து அந்த ஸ்டீமை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஸ்டீமை கொண்டு வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஸ்டீமை எடுத்து கொண்டு போய் சம் அதர் எனி அதர் அப்ளிகேஷன்ஸ், மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸில் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறது மூலமாக உருவாக்கப்பட்டது தான் ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஹீட்டை நம்ம எஃபிஷியன்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது, ஒர்க்கை எஃபிஷியன்ட் ஹீட்டாக மாற்றுறது. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடியதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்தோம். டெக்னிக்கலி வாட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆகும், அல்லது அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் கால்ட் அஸ் தெர்மோடைனமிக்ஸ்னு பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த 10வது யூனிட் வரைக்கும், ஸோ அப் டு 10th வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா மெக்கானிக்ஸை தான் பார்த்தோம். மெக்கானிக்ஸில் கிராவிடேஷனை பற்றி பார்த்தோம், சாலிட்ஸை பற்றி பார்த்தோம், ஃப்ளூயிடை பற்றி பார்த்தோம், அதற்கு முன்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபோர்ஸஸ் அண்டு டார்க், அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஃபோர்ஸு, டார்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின்,
மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸை பற்றி, மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸை பற்றி, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ், நம்ம கொடுக்கக்கூடிய டார்க், இதை பேஸ் பண்ணி படித்தோம். அதுவே இந்த தெர்மோடைனமிக்ஸுங்கிறது எதை டீல் பண்ணுது, அது அப்ளிகேஷன் ஆஃப் எனர்ஜி, பேசிக்கலி ஹீட், முக்கியமாக ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கன்னு ரீகாயில்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு கன்லேருந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புல்லட் போகுது. அந்த புல்லட் வந்து ஒரு இடத்த ஆப்ஜெக்டில் போய் த்ராட்டில் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த வெடிக்க வைக்கிற இடத்துல அப்ளை ஆகக்கூடிய ஹீட்டும், அதே போல் இந்த டெம்பரேச்சர் எக்ஸிக்யூட்டிங் டெம்பரேச்சரில் போகக்கூடிய அந்த புல்லட்டுங்கிறது வுட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இந்த புல்லட்டோட டெம்பரேச்சர் அந்த கட்டைக்குள்ளேயோ ஒரு கார்ட்போர்டுக்குள்ளேயோ ஃபியர்ஸ் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் என்ன ஆகுது, இதோட சரௌண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த வுட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ இதோட டெம்பரேச்சர் அண்ட் எனர்ஜி பேஸ்டு திங்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கான்செப்ட் இஸ் தெர்மல் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொன்னால் இது நம்ம பார்த்தது, the sum of external forces will be equal to 0, the sum of net force F1, F2, F3, F10 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா the resulting answer must be 0. அப்படி இருந்தால் தான் ஒரு பாடி யூக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு ஆர்டரில் சொல்லலாமா? ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் தரையில் இருக்குது. இப்போ தேர் இஸ் அ மூமெண்ட் இந்த பக்கம் இருக்குது. பட் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா தட் இஸ் ஆன் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை தி சம் ஆஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரெஸ்டிங் கண்டிஷனில் ஆரம்பித்து இதோட ஃபோர்ஸஸ், இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஃபோர்ஸுங்கிறது ஒரு 100 நியூட்டன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இதோட வெயிட்டுங்கிறது ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, அரௌண்ட் ஒரு 200 நியூட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான பாடி வெயிட் கீழே போகுது, இந்த ரியாக்ஷன் சப்போர்ட் ஆர் மேலே போகுது, ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் பண்ணும்போது இங்கே 100 நியூட்டன் மைனஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்க்குறோம். எஃப் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணுன்னா வெர்டிக்கலாக ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் டு 200 நியூட்டன்ஸ்னு பார்க்குறோம். இந்த ஆரை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது த ஃபைனல் ஆன்சர் வில் பி 0. அதாவது ஒரு பாடி மூவ் ஆகலைன்னா தட் இஸ் இன் யூக்லிபிரியம் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல் இந்த தெர்மல் யூக்லிபிரியம்ங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன் எ க்ளோஸ்ட் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட், ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்டில் வெதர் P1 will be equal to P2, V1 will be equal to V2, T1 will be equal to T2. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு ப்ரெஷர் இனிஷியலாக இருக்கும், வால்யூம் இனிஷியலாக இருக்கும், டெம்பரேச்சர் இனிஷியலாக இருக்கும். பை தி அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் ஆஸ் வெல் அஸ் ஹீட் சப்ளைட் இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இனிஷியல் ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஃபைனல் டைம் போகிற வரைக்கும் இதில் எந்த சேஞ்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூக்லிபிரியம். அது எப்படி ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும், வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும், டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும்னா இருக்காது. எனி ஆஃப் தி பேராமீட்டர்ஸ், ஒன்று ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது வால்யூம் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் அதுக்குன்னு வந்து வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ங்கிறது என்னென்னா இதெல்லாம் தான். ஒன்று வெதர் த ப்ரெஷர் வில் பி ஈக்குவல், வெதர் த வால்யூம் வில் பி ஈக்குவல், வெதர் டெம்பரேச்சர் வில் பி ஈக்குவல், ஹீட் சப்ளைடுங்கிறது 0வாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலண்ட் இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் ஈக்குவலாக இருக்குது வித் தி அப்ளிகேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஹீட் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதை தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்ததில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அடியபேட்டிக் வால்னு பார்க்குறோம். அந்த அடியபேட்டிக் வால்ங்கிறது ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், பட் ஆனால் தேர் இஸ் நோ ஃபைனல், தேர் வில் பி நோ எக்ஸ்டர்னலாக நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ Q1 மைனஸ் Q2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ Q1ம் ஒன்று தான், Q2ம் ஒன்று தான் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் அடியபேட்டிக் வால். அப்படி இல்லாமல் ரெண்டு ஹீட் அப்ளிகேஷன் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்போ Q1 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை டயாதெர்மிக் வால்னு சொல்லுவாங்க, இல்லை கண்டக்டிவ் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே அடியபேட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் பயன்படுத்துவாங்க, சிலது கண்டக்டிவ் வால்லையும் பயன்படுத்துவாங்க. அது அப்ளிகேஷனுங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எப்படி இருந்தாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு 0 நம்ம ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் வரவே வராது. கண்டக்டிவ் என்விரான்மெண்ட் தான் நமக்கு ப்ராக்டிக்கல் என்விரான்மெண்ட். ஃபார் ரிசர்ச் பர்பஸ் நம்ம அடியபேட்டிக் வால் இருக்கிற மாதிரி ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வி கேன் ப்ராக்டிஸ்.
அப்படிங்கிறது இதெல்லாம் நான் சம் ஆஃப் தி தியரிஸ் இன் தெர்மோடைனமிக் யூக்லிபிரியமில் பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து லாஸ் ஆஃப் வேரியஸ் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு டீல் பண்ண முடியும். ஸோ அதில் தான் 0 லா இருக்குது, ஃபஸ்ட் லா இருக்குது அண்ட் செகண்ட் லா இருக்குது. ஸோ இந்த லாஸ் அதோட அப்ளிகேஷன் அண்ட் வேரியஸ் ப்ராசஸ் இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் டு 0th law of thermodynamics பார்க்கும்போது இட் ஸ்டேட்ஸ் தட் when two systems are in equilibrium with each other and equilibrium with the third system, okay, they are separately in equilibrium with each other அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். செப்பரேட்லி யூக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஸோ இதோட பேசிக் ஃபார்ம் டிரைவ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஹெச் ஃபவுலர் 1930s உருவாகினது. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வெவ்வேறு ஹீட்டிங் சோர்ஸஸ், ஓகே, 3 ஹீட் சோர்ஸஸ் இருக்குது. அந்த 3 ஒரு இன்சுலேட்டர் 2 கண்டக்டர் இந்த மாதிரி நமக்கு வெவ்வேறு சிஸ்டமாக செப்பரேட்டாக வைக்கப்பட்டிருந்தாலும் டிபெண்டிங் அப்பான் த ஹீட் தே வில் பி ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர் அப்படிங்கிறத பார்க்கணும். தே வில் பி ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட இன்சுலேட்டர் கண்டக்டரோட பொசிஷன்ஸ் நீங்கள் எங்கே வச்சாலும் சரி, திஸ் வில் பி ஆக்ட் லைக் எ ட்ரையாங்கிள் வித் ஈச் அதர். 3 ஹீட் சோர்ஸ் ஒரு இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இன்டர் பிட்வீன் எப்படி இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஹீட் சோர்ஸ் வைக்கிறோம், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஹாட் வாட்டர் கொடுக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது இதோட டெம்பரேச்சர் சம்திங், இதோட டெம்பரேச்சர் வேறு. பட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இட் வில் பி இன் யூக்லிபிரியம் பொசிஷன். ஸோ அதுக்குன்னு அதோட டைமிங், ஸோ அது டிபெண்டிங் அப்போ அந்த டைம் போக போக அது உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ அதாவது நம்ம 2 வேரியஸ் டெம்பரேச்சரை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சமன்பாடான ஒரு யூக்லிபிரியம் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வர அந்த கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜுக்கு பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏசி ரூம், இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஏசி ரூம் வைக்கிறோம், அந்த ரூமில் நமக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்மளோட சேர்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, லைக்கே நமக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. ஸோ திங்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ், பீரோஸு, கட்டில் எல்லாமே கிடக்கு. கட்டில் இருக்கிற மெத்தை, இப்படி எல்லா கான்செப்டும் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு ரூமில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த ரூமோட டெம்பரேச்சர் இது மெயின்டைன் ஆக ஒவ்வொன்றத்தோட இண்டிவிஜுவல் டெம்பரேச்சரும் என்ன ஆகுதுன்னா இப்போது ஸ்டெபிளைஸ்டு டு ரூம் டெம்பரேச்சர், சரிங்களா. ஸோ அந்த யூக்லிபிரியம் டெம்பரேச்சருக்கு அது கண்டிஷன்லாம் மாறுது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவோம், இன்ஜின் ரேடியேட்டர்னு. இந்த இன்ஜின் ரேடியேட்டருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஜினோட ஹீட்டுங்கிறது ஏகப்பட்ட டிகிரி செல்சியஸில் அரௌண்டு 200லேருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹீட், அதிக ஹீட்டை எமிட் பண்ணக்கூடிய இடம். அதுக்கு தான் ரேடியேட்டர்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க. அதில் என்னென்னா வாட்டர் ஜாக்கெட்ஸ், அது என்ன பண்ணுன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகி வெளியில் அனுப்பும். ஸோ கோல்டு வாட்டர் உள்ளார போகும், அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி இங்கே வெளியில் அவுட் பண்ணி மறுபடியும் என்ன ஆகும்னா திருப்பி அதே இடத்துக்கு தான் ரீகலெக்ட் ஆகி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ சுற்றி என்ன பண்ணுன்னா இது பழைய மெத்தட், இப்போ நிறையா கூலண்ட் லிக்விட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு யூக்லிபிரியம் டெம்பரேச்சருக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரொட்டேட் பண்ணி ஏன்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இல்லாமல் இது டயோதெர்மிக் வாலாக இருக்கிறதுனால ஹீட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளார போகக்கூடிய வாட்டரோட மிக்ஸ் ஆகி தான் அது வெளியில் போகும். அந்த ஹீட்டை எராடிகேட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட். இதை விட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீட்டான சோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டான சோர்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், வாட்டர் நல்லா புழிஞ்சு ஒரு ஐஸ் வாட்டரில் நம்ம தண்ணியை புழிஞ்சு அதில் அப்படியே சுற்றுறோன்னு வைங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சில்லுன்னு போட்ட அந்த துணிங்கிறது என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆகுதுன்னா என்ன காரணம்னா இந்த ஹீட்டுங்கிறது எராடிகேட் ஆகி அந்த கிளாத்துக்குள்ளே என்ன ஆகுது, டிஸ்போஸ் ஆகுதுங்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருங்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0th law of thermodynamics. அதான் என்ன சொல்லுதுன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் இஸ் நத்திங் பட் கான்டாக்டில் இருக்கக்கூடிய டூ ஆர் த்ரீ வேரியண்ட் சிஸ்டம்ஸ் கேன் பி கான்டாக்டில் நம்ம வரும்போது இட் வில் பி இன் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். இதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன, TA which is equal to TB, இங்கே TA which is equal to TC, இங்கே TB which is equal to TC. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை பொறுத்த மட்டும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் த தெர்மல் யூக்லிபிரியம் அப்படிங்கிற கான்செப்டை ஆர்ஹெச் ஃபவுலர் டிரைவ் பண்ணுறாரு. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
அடுத்த கான்செப்ட் ஆஃப் ஹீட் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை அப்படியே பார்த்துருவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான் டெம்பரேச்சர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. அதுக்கு தான் நமக்கு ஹீட்டுங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், த டெம்பரேச்சர் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹீட்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுமே தி இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ் தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ த தெர்மல் யூக்லிபிரியம்ங்கிறது ஹாட் பாடி டு கோல்டு பாடி போகக்கூடிய அந்த தெர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அன்டில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டெபிளைஸ்டு டெம்பரேச்சருக்காக நம்ம தேவைப்பட்ட டெம்பரேச்சருக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது பேர் that is called as thermal equilibrium அப்படின்னு பார்த்தோம். இதில் இன்டர்னல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. அதற்குமே ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் டெல்டா யூ அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இட் ஹேப்பன்ஸ் வென் த பாடி இஸ் இன் மோஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல தேர் வில் பி சம் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி எப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ டெல் யூ வில் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ கான்செப்ட் ஃபார் எ மெட்டீரியல் அட் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் அந்த ஹாட் பாடிங்கிறது கோல்ட் பாடிக்கு போகக்கூடிய அந்த கண்டிஷன்ஸுக்கு வரும். ஒன்ஸ் இட் இஸ் மூவிங் டு அனதர் டைரக்ஷன் ஆர் எனிதிங்னு சொல்லும்போது இட் இஸ் மோர் எக்ஸ்போஸ்டு டு அட்மாஸ்பியர். ஸோ அப்போ இட் வில் ரியாக்ட் வித் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தேர் வில் பி நோ சேஞ்ச். அந்த இடத்துல நமக்கு இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே வில் நாட் ஹேப்பன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் law of thermodynamics, it states that change heat is nothing but which is equal to change in internal energy plus work. So what do you mean by work அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்டர்னல் எனர்ஜிங்கிறது மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ மெட்டீரியலுங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ஒன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஹீட்டுக்கும் ஒர்க்குக்கும் நம்ம என்ன கான்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஃபஸ்ட் ரூல் அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் தி ஆம்பியன்ஸ் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இது ஒரு முதல் கண்டிஷன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கணும்னா ஒரு ஓப்பன் பீக்கர். ஸோ ஓப்பன் பீக்கரில் தண்ணியை வைக்கிறோம். ஹீட் பண்ண அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக தான் டெம்பரேச்சரோட எக்ஸ்பான்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷரை நம்ம இதுக்குள்ளாரையே வச்சு இதோ இந்த லிட்டோடையே நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். P2 P1 இன்க்ரீஸ் ஆகும். வால்யூமில் தேர் வில் பி நோ சேஞ்ச், V1 = V2. அதுவே இந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம், ஓப்பன் ஸ்பேஸுக்கு கொடுக்குறோன்னு சொல்லும்போது இங்கே வால்யூம் 1 இருக்குது, இப்போ வால்யூம் 2க்கு போகுது. பட் த ப்ரெஷர் P1 வில் பி ஈக்குவல் டு ப்ரெஷர் P2 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா அந்த இடத்துல ப்ரெஷருக்கு வேலை கிடையாது. அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ் ஆகும்போது தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் த ப்ரெஷர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதோட ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் தட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் அப்படிங்கிறத பார்க்குறோம், விச் இஸ் P × V2 - V1 அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒர்க்கை தான் தூக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்வேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது த சேஞ்ச் இன் ஹீட் இஸ் நத்திங் பட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் P × ΔV அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர். இப்போ நம்ம உள்ளார வச்சுருக்கிற இங்கே மாஸ் ஆஃப் வாட்டர்னே வச்சுப்போம். 10 grams ஆஃப் வாட்டர் இருக்குது, சாரி 1 gramனே வச்சுப்போம். 1 gram ஆஃப் வாட்டரு இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலே 100 degree Celsius ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இட் பிகம்ஸ் ஸ்டீம். ஸ்டீமுங்கிறது அண்டர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் பார்க்குறோம். ஸோ Q இஸ் நத்திங் பட் M × L ஸ்டீம். ஸோ ஸ்டீமோட லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்னங்கிறது 11th சாப்டரில் சொன்னோம். நான் அதனால தான் சொல்கிறேன் சாப்டர் 11, 12, 13 மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதோட கான்செப்ட் இங்கே வரும்னு சொன்னோமா, அதான் இங்கே நடக்குது. ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மாசுங்கிறது 1 gram, லேட்டன்ட் ஹீட்டுங்கிறது 2256 அப்படின்னு கிவன் டேட்டாவில் கொடுக்குறாங்கன்னா we have the value of QS = 2256 joules அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா P = 1.01325 × 10⁵ Nm/m²ங்கிறத பார்த்தாச்சு. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ இப்போ சேஞ்ச் இன் வால்யூம்ங்கிறது கூட V2ஓட வேல்யூ சம்திங் இப்போ நமக்கு இனிஷியலாக இருக்கக்கூடிய வால்யூமு ஒரு 1 m³ இருக்குது. அதுலேருந்து நமக்கு ஃபைனல் வால்யூமுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 m³ போகுது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் விச் இஸ் நத்திங் பட் 100 - 1 99 m³. இப்போது டெல்டா Q அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்டா U + W P × delta the value of P × delta V அப்படின்னு எடுக்கும்போது delta U which is nothing but delta Q minus W. Q ஓட வேல்யூவான 2256 - 99 × 10⁵.
ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராப்ளம் முடியுமா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை இதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்ட்டு 10 to the power of 5 வச்சுப்போமே. இப்போது இதோட த மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, ஸோ த மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி வில் பி இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இங்கே மீட்டர் கியூப் இருக்குது, இது கிலோ ஜூல் அப்படின்னு போட்டிங்கன்னா 10⁻³ சாரி ஜூல்னு போட்டிருக்கோம், கிலோ ஜூல். ஸோ கிலோ ஜூல்னு போடும்போது 10⁻³ இருந்துச்சுன்னா அப்போ இதோட வேல்யூ கிட்டத்தட்ட 22.5 மைனஸ் 95 அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸ்லாம் நமக்கு வரும். அப்போது த மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிங்கிறது எதில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெல்டா யூ, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதோட இன்டர்னல் எனர்ஜியை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி நீட் லாட் ஆஃப் எனர்ஜி. க்யூவையும் டபிள்யூவையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்கே தேவைப்படுதுன்னா இன்டர்னல் எனர்ஜிலேருந்து அந்த ஸ்டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கே தேவைப்படுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லா. ஸோ ஃபஸ்ட் லா டீல்ஸ் வித் Q இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒர்க் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன் சம் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0. ஏன் எப்போனா ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் பொறுத்த மட்டும் இப்போ நம்ம பார்க்கும்போது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0 அப்படின்னா அப்போ டெல்டா Q விச் இஸ் நத்திங் பட் ஒர்க். ஹீட் சப்ளைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒர்க் டன் அப்படிங்கிற மாதிரியாக கன்க்ளூஷனில் இது போகும். ஸோ இந்த மாதிரி டெரைவ் பண்ணியிருக்கக்கூடியது தான் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் வாட் ஆர் ஆல் த கீ டேர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய டெர்மினாலஜிஸ், என்னென்ன விஷயங்கள் இதில் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் அப்படியே கையோட பார்த்துருவோம். இது பேஸ் பண்ண அடுத்த டெர்மினாலஜி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் யூனிட்டில் டெல்டா Q விச் இஸ் ஈக்குவல் டு m × C × dt பார்த்தோம். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கலாம். இது அதோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஆர் விச் இஸ் நத்திங் பட் சிபி மைனஸ் சிவி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ண ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் குவான்டிட்டி ரெக்வயர்ட் டு ரைஸ் தி ஹீட் பர் யூனிட் கிலோகிராம் பர் யூனிட் கெல்வின் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 1 கிராம் இருக்குது அப்படின்னா அதை 14.5 டிகிரிலேருந்து 15.5 டிகிரி செல்சியஸில் அதில் இன்க்ரீஸ் பண்ணுற அந்த 1 டிகிரி செல்சியஸ் 1 கிராம் அதோட ஹீட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். த ப்ரொபோர்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்க்குறோம். அதே போல் 1 கேலரி விச் இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூல், அதே மாதிரி 1 கிலோ கேலரி விச் இஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டருங்கிறது 4186ங்கிறத பார்த்தோம். அதர் லைக் அலுமினியம், கார்பன், காப்பர், லெட்டு, சில்வர், டங்ஸ்டன். ஸோ இதோட டேட்டா மோலார் ஸ்பெசிஃபிக்ங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம் இருந்தால் கிலோ, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் லெவலில் இருந்தால் மோல் பெர் மோல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோட சிபிசிவி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா சிவி இச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பை டெம்பரேச்சர். அதே மாதிரி V/T அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சிபியோட வேல்யூ சிவியோட வேல்யூ சொல்லுவோம். தென் CP/CV விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ காமா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளோட கீ டேர்ம்ஸில் வரும். இதற்கடுத்து நமக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படிங்கிறத அப்படியே கையோட பார்த்துடலாம். The next one, thermodynamic state variables and equations of state as we discussed earlier. So thermodynamic system அப்படிங்கிறது என்னன்னா, it may be a closed system, isolated or open to atmosphere எது வேணா இருக்கலாம். There will be a change in pressure, change in volume, pressure, volume, temperature. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய that variables, அந்த வேரியபிள்ஸ் நம்மள என்ன பண்ணுன்னா, it moves the system, it actuates the system or it runs the system அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர், வேரியபிள், டெம்பரேச்சர், மாஸ் இருக்குது, வெலாசிட்டி ஆர் எனிதிங். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை வெலாசிட்டி வராது. ப்ரெஷர், வேரியபிள், மாஸ், வேரியபிள் வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் மாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். தோஸ் வேரியபிள்ஸ் ஆர் கால்ட் அஸ் தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். தி கனெக்ஷன் பிட்வீன் தி வேரியபிள்ஸ் இஸ் நோன் அஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் நமக்கு PV = MRT அப்படிங்கிற ரிலேஷன் நம்மளால் காமனாக சொல்ல முடியும். அதே போல் ரியல் கேஸஸ், ஆக்சுவல் கேஸஸ்னு வரும்போது இதில் ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குது. அது டிபெண்டிங் அப்போ அந்த சிச்சுவேஷன் நமக்கு மாறும். ஒரு கண்டிஷனில் நமக்கு P1 = P2 மட்டும் இருக்கலாம் அட் தி ரேட் ஆஃப் வேரியபிள் டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம். அதே மாதிரி ஒரு இடத்துல V1 = V2 மட்டும் இருக்கலாம் அட் தி வேரியிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர். இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ த காம்பினேஷன் பிட்வீன் த வேரியபிள்ஸ் அது என்ன அப்படிங்கிறத என்னென்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இதுலேயே நமக்கு டிபெண்டிங் அப்பான் ஸ்டேட் வேரியபிள்ஸில் ரெண்டு விஷயமாக அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள், செகண்ட் ஒன் இன்டென்சிவ் வேரியபிள். த எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ் ஆர் ஒன், தே பியூர்லி டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். குவான்டிட்டி, கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் லைக் மாஸ் அண்ட் தென் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு இருக்கக்கூடிய பல திங்ஸ் இருக்கு இல்லையா, லைக்வைஸ்
லைக் நம்ம வால்யூம் கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வால்யூம், மாஸ் இதெல்லாம் டிபெண்டிங் அப்பான் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதுவே இன்டென்சிவ் வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் தி நேச்சர் ஆஃப் மேட்டர், நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் லைக் ப்ரெஷர். ஸோ இது வந்து நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபிசிக்கலி வி கேனாட் மெஷர். ஸோ ஃபிசிக்கல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் விஷுவலாக நம்மளால் நோட் பண்ண முடியாத விஷயங்கள் லைக் ப்ரெஷர் சொல்லலாம். டெம்பரேச்சர் நம்மளால் உணர முடியும், நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் த வேரியஸ் நேச்சர்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள் அப்படிங்கிறதையும், குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். So that will be the end of this part அப்படிங்கிறத பார்க்குறோம். The next part will be comprised of contents, thermodynamic process, various process இருக்குது. அதுக்கப்புறம் ஹீட் இன்ஜின்ஸ் பற்றி, ரெஃப்ரிஜரேஷன், ஹீட் பம்ப்ஸ், அதோட முடியாமல் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கார்னாட் இன்ஜின், இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு தேர்ட் பார்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஆன் சாப்டர் நம்பர் 12 தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது முக்கால்வாசி ஒன்லைனர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஒன்லைனர்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி queries அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் fill the enquiry form given in the description box. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.